ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி கூட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். சும்மா சிம்பிளாக ரெடி பண்ணிட்டேன். இந்த சப்பாத்திக்கு தக்காளி கூட்டு வச்சா பசங்க கொஞ்சம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் எப்பயுமே சப்பாத்தி போட்டேன் அப்படின்னா தக்காளி கூட்டு தான் ரெடி பண்ணுவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கொஞ்சம் புளிப்பு காரமாக இருக்கனால ரொம்பவே நல்லாயிருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் சப்பாத்தி போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த தக்காளி கூட்டு மாதிரி, அதாவது கிரேவி மாதிரி வச்சு செஞ்சிங்க, வெங்காயம்லாம் நிறையா போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மதியம் லஞ்ச் என்ன ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால் மதியம் காலையில் மதியம் நைட்டு 3 நேரமே சமையல் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லைன்னா காலையிலே நம்மளுக்கு சமையல் வேலை முடிஞ்சிடும். இப்போ மதியம் என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு. நான் சாதத்தை எப்பயுமே வடிச்சிருவேன், குக்கரில் வைக்க மாட்டேன். அப்புறம் அந்த தக்காளி சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி வச்சனால சரி அதையே சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு பசங்க சொன்னனால நான் அதை சாப்பாட்டுக்கு அதை வச்சுட்டு கொஞ்சம் ரசம் வச்சேன். வெயில் காலம் அப்படின்றனால கொஞ்சம் சாப்பிட முடியாது அப்படின்றதுக்காக சரி இருக்கதையே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரசம் வச்சேன். சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரசம் அப்படின்றனால மாங்காய் பச்சடி வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக மாங்காய் பச்சடி தான் நான் ரெடி பண்ணேன். பசங்களுக்கு ரசம் இதெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சைடிஷ் மாங்காய் பச்சடி தான். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் எல்லா இதுக்குமே இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் போக இது மாங்காய் சீசன் தான். அந்த மாங்காய் சீசன் அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சாம்பார் சாதம், ரசம் இதுக்கெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இதுதான் சைடிஷ்ஷு. லஞ்சுக்கு இதுதான். இந்த மாங்காய் எங்களோட மரத்துலேயே பக்கத்தில் இருக்குது அப்படின்றனால அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே பறித்து நாங்கள் ரெடி பண்ணிக்கிடுவோம். உருண்டை மாங்காய் அப்படின்றனால கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தான் இருக்கும். நம்ம வெள்ளை சேர்க்குறனால அந்த டேஸ்ட்டு ஒன்றும் தெரியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாங்காய் சீசன் அப்படின்றனால நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சீக்கிரமாகவே மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நைட்டு நாங்கள் சரி காயெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது, காய் வாங்க போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்து போய் தான் காய் வாங்க போனோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அது என்ன சொல்கிறது, இப்போல்லாம் வண்டி காரு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நடந்து போகிறதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். உண்மையாகவே இந்த மாதிரி நடந்து போகிற ஒரு ஃபீல் ரொம்பவே நல்லா இருந்தது. அது என்ன சொல்கிறது, ஹாப்பியாக பேசிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் ஏதாவது பேசிட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நானும் என்னோடய பையன் ஹஸ்பண்டு 3 பேருமே மெதுவாக நடந்து போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு நடந்து வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. காலங்கள் மாற மாற எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான். நம்ம 2 வீலர்லலாம் போயிட்டோம் அப்படின்னா எதுவுமே பேச மாட்டோம். அதாவது வண்டியில் உட்காந்து போகிறனால பேசுவோம், ரொம்ப விஷயங்கள் நம்மளுக்குள்ளே ஷேர் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம நடந்து போயிட்டே பேசுகிறது எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறனால நம்ம லைஃப்பில் ரொம்பவே ஹாப்பியாக ஒரு ஃபீல் ஆகும். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயின் ரோட்டில் தான் போகணும். மெதுவாக பேசிகிட்டே 3 பேருமே வாக் பண்ணி போயிட்டு வந்தோம். அதே மாதிரி நாங்கள் ஒரு நாள் தான் போனோம். ஃபஸ்ட் டைம் ஒரு நாள் நாங்கள் போனோம். இந்த மாதிரி நடந்து அந்த போயிட்டு வந்த உடனேயும் எங்களுக்குள்ளே அந்த மைண்டில் ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சது. ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன சொல்கிறது, மனசு விட்டு பேசி அந்த ஒருத்தரோட ஒருத்த விஷயங்களை ஷேர் பண்ணி அது நடந்துகிட்டே போகும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆனது. அப்போ இருந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நடந்து போகணும், ஒருத்தரோட ஒருத்தர் பேசிகிட்டே போகணும், அது நல்லா இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டு நைட்டு பார்த்திங்க அப்படின்னா எக் ரைஸ் செஞ்சோம். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போயிட்டோம். இந்த டே இந்த மாதிரி தான் போனது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் நல்லா இருக்குமோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக நான் செய்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
அதாவது லைஃப்பில் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் வரும். அதையே நம்ம நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக முன்னுக்கு வரவே முடியாது. எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து நம்ம செய்யலாம். கண்டிப்பாக அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். மெயின் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து எந்த ஒரு சண்டை வந்து போட்டுக்காதீங்க. ஒருத்தரோட ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறனால எப்பயுமே நம்ம லைஃப்பில் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். நான் என்னோடய லைஃப்பில் வந்து அந்த மாதிரி தான். எந்த ஒரு விஷயத்துக்காக வந்து கோவப்படவே மாட்டேன். கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுவேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து எப்பயுமே ஹாப்பியாக இருக்க முடியும். காசு பணம் இருக்கோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து நிம்மதியும் சந்தோஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தாலே நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி தான். எந்த ஒரு பெரிய கஷ்டமாக வந்து தெரியாது. இந்த நிம்மதியும் சந்தோஷமும் இருந்தது அப்படின்னா அந்த நிம்மதியும் சந்தோஷமும் நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேரும் எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.